பாசமும் கொண்ட என் தேவேந்திர குல இன உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருச்சி மாவட்ட மலைக்கோட்டை மாநகரில் கண்ணபுரம் பாண்டியன் அவர்களின் கோரிக்கை முழக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்தமைக்காக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இந்த கண்ணபுரம் பாண்டியனின் கோரிக்கை முழக்கம் மட்டும் நடக்க போகிறது இல்லை, இன்று இங்கே நடந்திருக்கு. அடுத்த கட்டப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்வு நடக்க தொடங்கி இருக்கிறது. இது முதல் கட்டமாக திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட கோரிக்கையாக திருச்சி மாவட்டத்தில் ஏன் 2 கோரிக்கை மட்டும் முன்வழித்து இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்டியல் வெளியேற்ற வேண்டும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல இன சொந்தங்கள் அனைவரும் முழக்கமிட்டாலும் மத்தியில் ஆளக்கூடிய ஆளும் வர்க்கம் 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை விட்டு அறிவித்துவிட்டு நீ பட்டியலே கடந்து சாவடா என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து கொண்டது. ஆனால் மாநிலத்தில் ஆளக்கூடிய மாநில அரசு நான் உன் பேரை கூட உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலுங்கத்தனமாக என் வாக்கு வங்கியை மட்டும் அறுவடை செய்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் உங்களை அந்த அரியாசனத்தில் உட்கார வைக்க மாட்டோம். இதற்கு பதிலாக எதிர்வினை ஆற்ற தயாராக தேவேந்திர குல இன சொந்தங்களை ஒன்று திறவிட்டார்கள் என்பது இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்னொரு விஷயமாக திருச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து சுதந்திர போட தியாகிக்கு இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த கோரிக்கையாக தொடர்ந்து 10-15-20 ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வரலாறு இல்லாதவர்களுக்கும் கலைத்துறையில் இருந்தவர்களுக்கும் சிலை அமைக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத அந்த ஆட்சியாளர்களுக்கு, ஆனால் சுதந்திர போராட்ட தியாகி இந்தியாவை நேசித்த ஒரு தலைவனுக்கு, முத்தமிட்ட தலைவனுக்கு ஒரு சிலை வைக்க தயங்குகிறது. சிலை வைத்தால் என்னாகும் என்று ஐஎஸ் உளவு பிரிவு ரிப்போர்ட் கொடுத்ததாக சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், சிலை மட்டும் வைத்து கொண்டால் திருச்சி மாவட்டமே சதவிக்கும், ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயமும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பாங்க. அவர்கள் பிரிவினைவாதமாக இருந்தால் மட்டும்தான் நம் திருச்சி மாவட்டத்தில் ஆட்சி பண்ண முடியும் என்று பல அரசியல் கட்சிகள் தூண்டுதலின் பேரில் இந்த ஐஎஸ் உளவு பிரிவு ரிப்போர்ட் கொடுத்ததாக எங்களுக்கு ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாக இருக்கட்டும். அது உண்மையாக உண்மையாக இருக்கு அப்படின்னு சொன்னால்தான் இங்கே சிலை அமைக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. உண்மை இல்லை என்று சொன்னால் எல்லாருக்கும் சிலை வச்சக்கூடிய அந்த அரசாங்கம் ஏன் இமானுவேல் சேகரனாருக்கு சிலை வைக்க தயங்குகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்து பல கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்தாங்க. உறுதிமொழி கொடுத்துட்டு நாங்கள் ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயம் எங்கள் சிலை கேட்டோம். கோயிலூர் தேட்டரில் எங்களுக்கு அந்த ரவுண்டானத்தில் சிலை வேண்டும்னு சொல்லி கேட்டோம். ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று தெரியக்கூடிய சூழ்நிலையில் இனிமே இவங்களை நம்ம தடை போட முடியாது என்று எண்ணி ஆட்சியாளர்கள் எங்களுக்கு உழவர் சந்தையில் சிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் பாச ராஜேந்திரன் அவர்களோட ஒத்துழைப்போடும் நம்மளுடைய ஒத்துழைப்போடும் அங்கே மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு வச்சதோடு அப்படியே கிடப்பில் கிணத்துல போட்ட கல்லாக இருக்குது. கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் பட்டா லேண்டில் மட்டும்தான் சிலை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதாக எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. பட்டா லேண்டில் சிலை வைக்கிறதாக இருந்தால் எதுக்கு நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் தான் சிலை வைக்கிறீங்க? எப்படி ஒரே நாளில் முதலமைச்சர் இங்கே பொழுது கலைத்துறைக்கு எப்படி செலவைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்களுக்கு எப்படி செலவைக்க உங்களுக்கு கண்ணை மறைக்குதுன்னு தெரியல. ஆனால் வரக்கூடிய காலத்தில் செலவு வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயம் ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு எதிர்வினை ஆற்றும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கருத்தை இளைஞர்கள் சொன்னாங்க, அதை பேச பயப்படுறாங்க. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து சொல்கிறேன். நானும் சந்தித்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் காவல்துறை தப்பு செய்தவர்கள் சட்டத்தை உட்பட்டவங்களுக்கு நீங்கள் கண்டிங்க, அது நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுத்து எப்படி ஒரு பொய் வழக்கு போறீங்கன்றது தெரியல. பொய் வழக்கு எப்படி யான்னு கேட்டால் ஒரு ஸ்டேஷனில் போய் கேட்டோம்னா அது அந்த ஸ்டேஷனில் போடுறது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சட்டம் எல்லாருமே ஒரே யூனிஃபார்மும் ஒரே ஸ்டாரில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஒருத்தர் பொய் வழக்கு போட்டதாக சொல்லி சொல்கிறாங்க, ஒருத்தர் பொய் வழக்கு போடலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு செயல் தலைவரோ ஒரு மாவட்ட பொறுப்பாளர்லாம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. அணுகி போயிட்டு போகையில் ஒரு எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் வீட்டில் போய் ஒரு விருந்து உண்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க.
பார்த்தா ஸ்பெஷல் டீம்னு சொல்கிறாங்க, ஓசிஆர் டீம்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கையகப்படுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டால் உங்கள் மேலே வந்து பல புகார்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, என்ன புகார் என்னன்னு கேட்டால், நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, அரெஸ்ட் மெமோ காமிக்கணும்ல, காமிக்காமல் எப்படி நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அது கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டால் சிவில தான் வராங்க, கேட்டால் காவல்துறைன்னு சொல்கிறாங்க. அவங்க காவல்துறையா இல்லை ஏவி விட்ட காவல்துறையான்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. வரக்கூடிய காலத்தில் வந்து அப்படி தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கையகப்படுக்கும் பட்சத்தில் யூனிஃபார்மோட வந்து கையகப்படுத்தும் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயம், அதே சமயத்தில் வந்து இந்த போதைப் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து நிறைய வழக்கு பதிவு பண்ணுறீங்க, வரவேற்கத்தக்க தான். ஆனால் கையில் வச்சிருக்கவனோட அவன்கிட்ட இருக்க அந்த எத்தனை கிராமம்னு சொல்லிட்டு கையப்படுத்துறீங்க, அவன் எங்கேருந்து கொள்முதல் பண்ணன்றது எந்த ஒரு வழக்குலையும் கிடையாது, எந்த ஒரு காவல்துறையும் நிரூபித்தது கிடையாது. இது நீங்கள் காவல்துறை வந்து நீங்கள் யாராவது ஏவி விட்டு நீங்கள் வழக்கு போகிறீங்களா, இல்லை உண்மையாலுமே வந்து போதைப் பொருளை ஒழிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வழக்கு போகிறீங்கன்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் எங்களோட சந்தேகத்தை வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து பொய்யாக தான் நீங்கள் வழக்கு பதிகிறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்து நிலவுது. அந்த கருத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஆளாக வேண்டாம். சட்டத்தை மதிக்கிறோம். சட்டத்தை மதிக்காதவர்கள் மீது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, நாங்கள் கட்டுப்படுறோம். சட்டத்தை மீறி இனிமேல் வரும் காலங்களில் வந்து நீங்கள் பொய் வழக்கு பதியும் பட்சத்தில் அதை வந்து தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் வன்மையாக கண்டிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் வந்து கண்ணபுரான் பாண்டியன் வந்து இப்போ வந்து கடலூர் மத்திய சிறையில் வந்து காவல்துறையும் பார்த்துருக்கு, ஒட்டுமொத்த தமிழகம் பார்த்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழக்கில் வந்து பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கில் வந்து நீதிமன்றத்தை பிணை பெற்று வெளியில் வராது. கன்வர்சல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 6 வழக்கு அவருக்கு பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் கடலூர் மத்திய சிறையில் போய் கையகப்படுத்துகிறாங்க. அவரை வழக்கில் எடுக்கிறாங்க. இதை வந்து ரிமாண்டு காப்பி கொடுங்க, எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க, எது கேட்டாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. கைது பண்ணிட்டு போகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் நியூஸை இப்போயும் சொல்கிறேன், நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், கலைமைந்தன் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாரு. இவர் கண்ணபுரான் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடின்னு சொல்லி சித்தரித்து சொல்கிறாரு. அவருக்கு ரவுடின்னு சொல்லிட்டு ஏதாவது வழக்கு போட்டு ஏதாவது வந்து நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு அவரை கிடையாது. இல்லாமல் எப்படி அவர் வந்து அந்த கலைவேந்தன் வந்து பாலிமர் நியூஸ்காரர் சொன்னார் என்றது எங்களுக்கு தெரியல. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து எங்களை வந்து ரவுடின்னு சொல்லக்கூடாது. ரவுடியை நீங்கள் வந்து ரவுடியாக சொல்லுங்கள். ஆனால் வந்து கள போராளிகளை வந்து நீங்கள் ரவுடின்னு சொல்கிறது நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தா என்ன ஒருத்தர் அடிக்கிறான், ஆனால் நான் திருப்பி அடிப்பேன். என் மேலேயும் வழக்கு, அவங்க மேலேயும் வழக்கு. அப்போ 2 பேர்த்தையும் நீ ரவுடியாக சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். என்ன மட்டும் ரவுடின்னு சொல்லி சொல்கிறீங்க, அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்கிறீங்க. இது எந்த வார்த்தை நியாயம்? பாலிமர் நியூஸாக வன்மையாக இந்த இடத்துல வந்து நான் கண்டிக்கிறேன். மென்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். கட்டுப்படாத பட்சத்தில் வந்து நீங்கள் உங்கள் வந்து சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நான் அதை கேட்டுக்கொள்கிறோம். அதை மீறல. அதே சமயத்தில் வந்து பொய்யாக வந்து வழக்கை போட்டு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சீரழிச்சிடாதீங்க. நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு வழக்கு போடுறீங்க. அந்த வழக்குனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃபே அவனுக்கு ஸ்பாலையாகிறது. மேற்கொண்டு அவன் படிக்கலாமா வேண்டாமான்னு கூட அவனுக்கு சிந்தனை தெரிய மாட்டேங்குது. அதை கொஞ்சம் வந்து காவல்துறை நிப்பாட்டின்னு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஒன்று திரண்டு இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தீங்க. அனைத்து மாவட்ட பொறுப்பாளருக்கும், அனைத்து சங்கங்களுக்கும், அதே மாதிரி மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் வந்திருந்தாங்க, ரயில்வே சங்கத்திலேருந்து வந்துருந்தாங்க. நிறைய சங்கத்தில் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம சமூகம் மட்டும் இல்லை, அனைத்து சமூகங்களுக்கு உண்டான கோரிக்கையை வந்து முன்னெடுத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையும் உரிமையும் நம்ம பெற்று தருவதற்கு தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சரி, தேவேந்திர குல வேளாளர் வழக்கறிஞருக்கும் சரி உறுதுணையாக இருப்போம் என்பது இறுதி வரையாக நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.